Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ். இப்போ நம்ம சிறப்பு தொடரால் அழைக்கப்படும் சான்றோர்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, ஆசுகவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் காளமேக புலவர். எதனால் அவர் ஆசுகவி அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, 4 வகையான கவிதைகளில் ஆசுகவியை பாடுவதில் அவர் வல்லவர். அதனால் காளமேக புலவருக்கு ஆசுகவி என்னும் பெயர் வந்தது. அடுத்து சந்தவேந்தர், சந்த கவி, இது ரெண்டுமே யாருடைய பெயர் அப்படின்னாக்க அருணகிரிநாதருடைய பெயர். சந்தவேந்தர் அப்படின்னா இனிய சந்த பாடல்களை பாடுவது, சந்த கவினாலும் அதே தான், சந்த இனிய சந்த கவிதை இயற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கவிதார்க்கி சிங்கம், கவிதார்க்கி சிங்கம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வேதாந்த தேசிகர். அடுத்து பாருமா, பெரிய ஜீயர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் மணவாள முனிவர். செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி, இது ரெண்டுமே யாருடைய பெயர்னா வீரமா முனிவர். செந்தமிழ் தேசிகர் அப்படின்னாக்க தமிழில் அவர் உரைநடையை, அதாவது உரைநடை இலக்கிய முன்னோடிக்கு தான் என்னது, தமிழில் அவர் உரைநடையை முதலில் அறிமுகம் செய்தவர் யாரு, வீரமா முனிவர். அதனால உரைநடை இலக்கிய முன்னோடி என்ற பெயர் அவருக்கு கிடைச்சது. அடுத்து செந்தமிழ் தேசிகர் என்ற பெயர் எதனாலன்னா, குட்டி தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, குட்டி தொல்காப்பியத்தை எழுதியவர் வீரமாமுனிவர், அதனால அவருக்கு அந்த பெயர் கிடைச்சது. அடுத்து பாருங்க, முதல் நாவல் ஆசிரியர், இம்பார்ட்டன் நல்லா பார்த்துங்க. முதல் நாவல் ஆசிரியர் யாரு, வேதநாயகம் பிள்ளை. இவர் தான் முதல்ல நாவல் எழுதினாரு. அந்த நாவலின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்து பாருங்க, தமிழ் பன்னியன், கிறித்துவ கம்பர், இது ரெண்டுமே யாருடைய பெயர், எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. அடுத்து ஆசிய ஜோதி யாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும், புத்தர். ஆசியாவின் ஜோதி யாரு, ஆசிய ஜோதி புத்தர், ஆசியாவின் ஜோதி நேரு. ஞானதீப கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வேதநாயக சாஸ்திரி. வள்ளலார், சன்மார்க்க கவி, திருவருட்பிரகாச வள்ளலார், இது எல்லாமே ராமலிங்க அடிகளுடைய பெயர்கள். இப்போ பாருங்க, வள்ளலார் என அழைக்கப்பட்டது எதனால் அழைக்கப்பட்டாங்க ராமலிங்க அடிகளார்னா, அவர் கருணை மிகுந்தவர், அதனால. அடுத்து சன்மார்க்க கவி என ராமலிங்க அடிகளார் அழைக்கப்படுவதற்கு காரணம் சன்மார்க்க நெறியை பாடியவர். திருவருட்பிரகாச வள்ளலார் என ராமலிங்க அடிகளார் அழைக்கப்படுவதற்கு காரணம் இது அவருக்கான சிறப்பு பெயர். திருனாலே மரியாதை இல்லையா, அதனால. அடுத்து ராமலிங்க அடிகளோட வடலூரார் என அழைக்கப்படுவது அவர் வடலூரில் பிறந்ததால் ராமலிங்க அடிகளை வடலூரார் அப்படின்னு அழைக்கிறாங்க செல்லம்மா. அடுத்து ராமையா பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஏன்னா ராமலிங்க அடிகளோட இயற்பெயரே ராமையா பிள்ளை தான், அதனால ராமலிங்க அடிகளை ராமையா பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. ராமலிங்க அடிகளின் இயற்பெயர் ராமையா பிள்ளை. பிற்கால கம்பர், நவீன கம்பர், மகா வித்துவான், இதெல்லாம் யாரு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. எல்லாம் பார்த்துங்க, பிற்கால கம்பர், நவீன கம்பர், மகா வித்துவான், இது எல்லாமே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய பெயர்மா. அடுத்து பாருங்க, திருப்புகழ் சுவாமிகள், முருகதாச சுவாமிகள், வண்ண சரபம், இதெல்லாம் தண்டபாணி சுவாமிகளுடைய பெயர்கள். திருப்புகழ் சுவாமிகள், முருகதாச சுவாமிகள், வண்ண சரபம், இதெல்லாம் யாருடைய பெயர், தண்டபாணி சுவாமிகளுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாருங்க, திராவிட சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர்னாலே நமக்கு யாருடைய பேர் வரும், சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்து பாருமா, தத்துவ கவிங்கிறவர் யாரு, திருமூலர். அடுத்து உணர்ச்சி கவி, புதுமை கவி, தேசிய கவி, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, மகாகவி, வீரகவி, யுகக்கவி, பொதுமை கவி, இது எல்லாமே பாரதியாருடைய நமக்கு சிறப்பு பெயர்கள். பாருங்க, தத்துவ கவி, உணர்ச்சி கவி, புதுமை கவி, தேசிய கவி, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க வந்த நிலா, மகாகவி, வீரகவி, யுகக்கவி, பொதுமை கவி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாரதியாரோடைய எல்லா சிறப்பு பெயர்களையும் நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருமா, கவிமணி அப்படிங்கிறவர் யாரு,
தேசிக விநாயகம் பிள்ளை. இப்போ கவிமணி, நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவன், இது எல்லாமே நமக்கு கவிமணி வந்து தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவன், இது எல்லாமே வே ராமலிங்கத்துடைய பெயர்கள். இப்போ நாமக்கல் கவிஞருங்கிறது அவர் நாமக்கல்லில் வசித்ததால் அவருக்கு நாமக்கல் கவிஞர் என்னும் பெயர் வந்தது. அடுத்து பாருங்க, காந்திய கவிஞர் அப்படின்னா அவர் வந்து காந்தியத்தை மிகுதியாக பாடியவர். அடுத்து காங்கிரஸ் புலவன்னா காங்கிரஸ் இயக்கத்தில் அதிகமாக அவர் பற்று கொண்டவர் ராமலிங்கம் பிள்ளை, அதனால அந்த பெயர் வந்துச்சு. அடுத்து பாருங்க, புரட்சி கவி. புரட்சி கவி யாரு? பாரதிதாசன். பாவேந்தர் யாரு? பாரதிதாசனுடைய புனைப்பெயர். அடுத்து பாருமா, தமிழ் தென்றல் யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கானாலும் திருவி கல்யாண சுந்தரனார் தான். இப்போ தமிழ் தென்றல்னு ஏன் அவர் அழைக்கிறோம் அப்படின்னா, தென்றல் போன்ற சுகமான பாடல்களை பாடியதால் தென்றல் போன்ற. அடுத்து திருவிக்க அப்படின்னா அவருடைய பெயருடைய சுருக்கம் திருவிக்க. அடுத்து பாருமா, பாலபாரதி. பாலபாரதிங்கிறது யாரு? தூசு யோகியார், அவருடைய இயற்பெயர் வந்து பாலபாரதி. தூரன் அப்படிங்கிறது பெரியசாமியோடைய புனைப்பெயர். கலைமணிங்கிறது கொத்தமங்கல சுப்புவோடைய புனைப்பெயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து இவருடைய இயற்பெயர், இதெல்லாம் புனைப்பெயர்கள். இப்போ தூரன்கிறது பெரியசாமியின் புனைப்பெயர், கலைமணிங்கிறது கொத்தமங்கலம் சுப்புவோடைய புனைப்பெயர். தமிழ்நாட்டு தாகூர், கவியரசு. தமிழ்நாட்டு தாகூர்ங்கிறவர் வாணிதாசனுடைய புனைப்பெயர். அடுத்து கவியரசு, காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமக பிரியர், கவி யோகி. வருமா, கவியரசு, காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமக பிரியர், இது எல்லாமே கண்ணதாசனுடைய பெயர்கள். அடுத்து கவி யோகிங்கிறது சுத்தானந்த பாரதியார். கவியோகி, மகரிஷி, இது ரெண்டுமே சுத்தானந்த பாரதியாருடைய பெயர். அடுத்து பொது உடைமை கவிஞர் யாரு? பொது உடைமை கவிஞரும் பட்டுக்கோட்டையார், ரெண்டுமே வந்து நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பு பெயர். இது வந்து பட்டுக்கோட்டையாருங்கிறது அவர் வந்து பட்டுக்கோட்டை ஊரை சேர்ந்தவர்ங்கிறதால அந்த பேரை வச்சு அவங்கள கூப்பிடுறாங்க. அடுத்து கவி மாமன்னர் அவர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சுப்புரத்தினதாசன், அதாவது சுரதா. உவமை கவிஞர் யாரு? சுரதா தான். சுரதாவின் இயற்பெயர் சுப்புரத்தினதாசன். கவி மாமன்னர், உவமை கவிஞர், இது ரெண்டுமே யாரு? சுப்புரத்தினதாசன், சுரதான்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய இயற்பெயர் அது. அடுத்துமா கலைஞர் மு கருணாநிதி. கவிக்கோங்கிறது யாரு? அப்துல் ரஹ்மான். தமிழ் முதல் சிறுகதை ஆசிரியர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. தமிழ் முதல் சிறுகதை ஆசிரியர் யாரு? வாவே சு ஐயர், சுப்பிரமணிய ஐயர், வாவே சு ஐயர். அடுத்து தமிழ் மாணவர் ஜியு போப்பு. தமிழ் மாணவர், இதுவும் இம்பார்ட்டன்ட். தமிழ் மாணவர் யாரு? ஜியு போப்பு. கவி பேரரசு வைரமுத்து. பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார். மகோபாத்தியாயர் அப்படி என அழைக்கப்படுபவர் மு கதிரேசன் செட்டியார் தான். பண்டிதமணி மகோபாத்தியாயர் என அழைக்கப்படுபவர் மு கதிரேசன் செட்டியார். பெருமழை புலவர் என அழைக்கப்படுபவர் போ வே சோமசுந்தரனார். அது ஏன் பெருமழை புலவர் அப்படின்னா, அவர் வந்து பெருமழை பெஞ்சா எவ்வளோ வேகமாக சடன்னு பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் வந்து ரொம்ப அதிக வேகமுடையவர், தமிழில் பேசுவது எழுதுவதெல்லாம். அடுத்து பாருமா, பன்மொழி புலவர். பன்மொழி புலவர் யாரு? பன்மொழி புலவர் க அப்பாத்துரை. நல்லா படிச்சீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பன்மொழி புலவர் வந்து க அப்பாத்துரை. இது வந்து பன்மொழி புலவர்னா பல மொழிகளில் அவர் வந்து தேர்ச்சி பெற்றவர். அடுத்து பன்மொழி வித்தகர் அப்படின்னா டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பன்மொழி வித்தகர்னா டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பன்மொழி புலவர்னா க அப்பாத்துரை. அடுத்து மூவை என அழைக்கப்படுபவர் மு வரதராசனார். இது வந்து அவருடைய பெயருடைய சுருக்கத்தை தான் அப்படி சொல்றாங்க.
சென்னை நாவலாசிரியர் அப்படி என அழைக்கப்படுபவரும் மு வரதராசனர் தான். ஏன்னா அவர் சென்னையில் இருப்பதால், சென்னை அவருடைய ஊருங்கிறதால அவரை வந்து சென்னை நாவலாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து தான் அவர் நாவல் படைச்சிட்டு இருந்தார். அடுத்து சிலம்பு செல்வர். சிலம்பு செல்வர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. சிலம்பு செல்வர் யாரு? மாப்போ சிவஞானம். சிலம்பு பொலியார் யாரு? செல்லப்பன். நல்லா பார்த்துங்க. சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம், சிலம்பு பொலியார் வந்து செல்லப்பன். முத்தமிழ் காவலர் யாரு? கி.ஆ.பெ. விஸ்வநாதன். முத்தமிழ் காவலர். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், சிலம்பு பொலியார் செல்லப்பன், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். தீரர். தீரர்னாலே யாரு? சத்தியமூர்த்தி. அது உங்களுக்கு தெரியும். தீரர்னா எடுத்த செயலில் வெற்றி காணும் வரை அவர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். எடுத்த செயலில் வெற்றி காண்பவர். கர்ம வீரர் காமராஜர், உங்களுக்கு தெரியும். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். நடிகவேல் எம்.ஆர். ராதா. தமிழ் நாடக தந்தை சங்கரதாசு சுவாமிகள். தமிழ் நாடக தலைவர் ரெண்டுமே யாரு? சங்கரதாசு சுவாமிகள் தான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இது நல்லா பார்த்துங்க. தமிழ் நாடக பேராசிரியர் யாரு? பம்மல் சம்பந்த முதலியார். வானம்பாடி கவிஞர் யாரு? நா. காமராசன். உருவக கவிஞரும் நா. காமராசன் தான். வானம்பாடி கவிஞர், உருவக கவிஞர் ரெண்டுமே என்னது? நா. காமராசன். சிற்பி, இது உங்களுக்கு தெரியும், பாலசுப்ரமணியன். மீரா வந்து மீ. ராஜேந்திரன். அண்ணல் வந்து காந்தியடிகள். அண்ணல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் காந்தியடிகள் தெரியும். சொல்லின் செல்வர் யாரு? சொல்லின் செல்வர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ராப்பி சேதுப்பிள்ளை. தமிழர் தந்தை எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சீபா ஆதித்தனார். ஈவேரா எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஈரோடு வே. ராமசாமி. அவர் தான் இது எல்லாமே. ஈவேரா தன்மான இயக்க தந்தை, தமிழர் தலைவர், பகுத்தறிவு பகலவன், பெரியார், வைக்கம் வீரர். இது எல்லாமே ஈவேரா தான். ஈரோடு வே. ராமசாமி. அடுத்து பாருமா, அடுத்து பாருங்க, வியாக்கியான சக்கரவர்த்தி யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை. வியாக்கியான சக்கரவர்த்தி யாரு? பெரிய வாச்சான் பிள்ளை. வண்ண களஞ்சிய புலவர் அமீது இப்ராஹிம். வண்ண களஞ்சிய புலவர் யாரு? அமீது இப்ராஹிம். சதாவதானி செய்குதம்பி பாவலர். சதம் அப்படின்னாலே அது 100ன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப 100 செயல்களை ஒரே சமயத்தில் செய்யக்கூடியவர், அவ்வளோ வல்லமை படைத்தவர்ங்கிறதால அவருக்கு சதாவதானி அப்படின்னும் சிறப்பு பெயர் பெற்றது. யார் அவரு? செய்குதம்பி பாவலர். அடுத்து பாருங்கம்மா, தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் யாரு? கல்கி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் வந்து யாரு? கல்கி. சுஜாதா என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ரங்கராஜன். தமிழ் அண்ணல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் டாக்டர் ராம பெரிய கருப்பண்ணன். திவ்ய கவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் அழகிய மணவாள தாசர். ஏன் இவருக்கு வந்து திவ்ய கவி என்னும் பெயர் வந்துச்சுன்னா, அவர் வந்து திவ்யமான கவிதைகள்லாம் படைக்கிறார், அதனால படைத்தவர் என்பதால். அடுத்து வசன நடை கைவந்த வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். பாலைக்கவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருங்கடுக்கோ. இவருக்கு வந்து பேரே வந்து பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து பாலைக்கவி பாடியதால் அவருக்கு வந்து பாலை பாடிய பெருங்கடுக்கோ அப்படி என்னும் பெயர் பெற்றவர். அடுத்து நாவலர் எனும் சிறப்பு பெயரை பெற்றவர் சோமசுந்தர பாரதியார். கரந்தை கவியரசு எனும் சிறப்பு பெயரை பெற்றவர் வெங்கடாச்சலம் பிள்ளை. எம்.எல். பிள்ளை என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் க. சுப்பிரமணிய பிள்ளை. அடுத்துமா பேராசிரியர் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் வையாபுரி பிள்ளை. வாசிக கலாநிதி என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் கி.வா. ஜெகநாதன். அடுத்து சைவமணி என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் வந்து ஆச ஞானசம்பந்தன். ரசிகமணி என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் டி.கே. சிதம்பரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரசிகமணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து டி.கே. சிதம்பரம். சைவமணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் ஆச ஞானசம்பந்தர். இது வந்து அவருக்கு கொடுத்த பட்ட பெயர். அடுத்துமா ரசிகம்னாலே அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப ரசித்து எல்லா விஷயங்களையும் செய்வார், அதனால அவருக்கு வந்து ரசிகமணி சொல்லுவோம்ல. நம்மளே ரசிக சிகாமணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்களை கிண்டல் பண்றாருன்னா அதுதான் இது. அடுத்து பழைய நாரதர்.
பழைய நாரதர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சுப்பிரமணிய சிவா. கரிசல் எழுத்தாளர் யாரு? கி. ராஜநாராயணன். எழில் முதல்வன் யாரு? மா. ராமலிங்கம். அடுத்துமா தமிழ்வாணன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ராமநாதன். லக்ஷ்மி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் திரிபுர சுந்தரி. லக்ஷ்மி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் திரிபுர சுந்தரி. இது எல்லாமே அவங்களுடைய புனைப்பெயர் தான். ராமநாதனுடைய புனைப்பெயர் தமிழ்வாணன், திரிபுர சுந்தரியுடைய புனைப்பெயர் லக்ஷ்மி, மா. ராமலிங்கத்தின் புனைப்பெயர் எழில் முதல்வன். அடுத்து பாருங்க, படிமக் கவிஞர் யாரு? மு. மேத்தா. இலக்கிய சித்தர் வலம்புரி ஜான். சோ. ராமசாமி. ராமசாமி சோ என்னும் அழைக்கப்படுபவர் ராமசாமி. அடுத்து தமிழன்பன் என்ன அழைக்கப்படுபவர் ஜெகதீசன். ஜெகதீசனுடைய புனைப்பெயர் தான் தமிழன்பன். ஜெகதீசனுடைய புனைப்பெயர் தமிழன்பன். அடுத்து பாருங்க, வ.உ.சி. வ.உ.சி என அழைக்கப்படுபவர், செல்லமாக அழைக்கப்படுபவர் யாரு? வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழர் இவர் நமக்கு சுதேசி கப்பலை கொடுத்தவர் என்பதால் இவர் கப்பலோட்டிய தமிழர் என அழைக்கப்படுகிறார். செக்கில் எடுத்த செம்மல் என அழைப்பதற்கு காரணம் இவர் சிறையில் இருக்கும்போது செக்கில் இழுத்தார் என்கிறதால. அடுத்து அறிஞர். அறிஞர்னாலே நமக்கு தெரியும் அது அண்ணா தான். அடுத்து பேராசிரியர் அன்பழகன். ஏற்கனவே ஒரு பேராசிரியர் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இதுவும் பேராசிரியர் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே சொன்ன பேராசிரியர் வையாபுரி பிள்ளை. இந்த பேராசிரியர் அன்பழகன். உங்களுக்கு ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. மூதறிஞர் ராஜாஜி. புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா. நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் என்னும் பட்டப்பெயர் சிறப்பு பெயரை கொண்டவர் நெடுஞ்செழியன். அவ்வளோதாம்மா, நல்லா படிச்சுங்க. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.